அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் திமுக வெற்றி பெற அனைவரும் உழைப்போம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் பணிக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் திமுக தலைமை சில மாற்றங்களை செய்து வருகிறது. அதன்படி மதுரை மாவட்டம் மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு ஆகிய பகுதிகள் அடங்கிய மதுரை வடக்கு மாவட்டத்தின் திமுக பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து மதுரை பரவை பகுதியில் திமுக நிர்வாகிகளோடு அமைச்சர் மூர்த்தி ஆலோசனை செய்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர். எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களும் நாடு முழுவதும் எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக முதலமைச்சர் ஒப்படைத்திருக்கிற எதற்காக ஒப்படைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை நிச்சயமாக வெற்றிகரமாக செய்து முடிப்போம். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடந்த அரசு மாதிரி பள்ளிகளின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் நாடகம், சிலம்பாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். அரசு பள்ளிகள் ஒவ்வொருவருக்கும் ஊக்கத்தை அளித்து வாழ்வை முன்னேற்றிச் செல்லும் என்ற கருப்பொருளில் மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர். சூப்பர். சோ இந்த நாடகத்தை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட இயக்குனர் சசி, பத்மஸ்ரீ விருதாளரும் தப்பாட்ட இசைக்கலைஞருமான வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஃபுல்லாக அரசு பள்ளி மாணவர்கள் பற்றி இருந்துச்சு. அரசு பள்ளியிலேருந்து இப்போ மாதிரி பள்ளின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இது ஸ்கீம் வந்திருக்கு. அந்த ஸ்கீமில் இருக்க பசங்க எப்படி படிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லாமே. தியேட்டர், சிலம்பம், பறை, அதுக்கப்புறம் மைம் இதெல்லாம் ஒரு கொலாபரேட்டிவாக சேர்ந்து எல்லா பசங்களும் சூப்பராக பண்ணாங்க. திருவனந்தபுரம் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் உள்ள விளக்குகள் எரியாததால் 2 விமானங்கள் மதுரைக்கு திருப்பிவிடப்பட்டன. பெங்களூருவிலிருந்து நேற்று மாலை 4:45 மணிக்கு மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் உள்ளிட்ட 172 பயணிகளுடன் இண்டிகோ விமானம் திருவனந்தபுரத்துக்கு புறப்பட்டது. மாலை 6:45 மணிக்கு விமானம் திருவனந்தபுரத்தை அடைந்தபோது ஓடுபாதையில் உள்ள மின்விளக்குகள் எரியாததால் சுமார் 20 நிமிடங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. நீண்ட நேரமாகியும் மின்விளக்குகள் சரி செய்யப்படாததால் விமானம் மதுரைக்கு திருப்பிவிடப்பட்டது. பின்னர் இரவு 8:10 மணிக்கு அந்த விமானம் மீண்டும் திருவனந்தபுரத்துக்கு புறப்பட்டுச் சென்றது. இதேபோல் மும்பையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு புறப்பட்ட விமானமும் மதுரைக்கு திருப்பிவிடப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த விமானம் திருவனந்தபுரத்துக்கு புறப்பட்டுச் சென்றது. மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் நாளை சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாலை 4 மணிக்கு நடக்கவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் உரிமைகளை மீட்டெடுக்க உரக்க குரல் எழுப்புவோம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை உயர்ந்து 7,940 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 400 ரூபாய் விலை அதிகரித்து 63,520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தங்கம் இதுவரை இல்லாத அளவில் 64,480 ரூபாய் உச்சம் கண்டது. புதுச்சேரியில் நடந்த பிரெஞ்சு கலாச்சார விழாவில் ராட்சத பொம்மைகளின் நடனம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது.
கடந்த கால பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் பிரான்ஸ் நாட்டின் சார்பில் கலாச்சார விழா கடற்கரை சாலையில் நடத்தப்பட்டது. விழாவில் நடைபெற்ற அணிவகுப்பில் காதல், உற்சாகம், துள்ளல் என பலவித பாடல்களுக்கு ராட்சத பொம்மைகள் நடனமாடின. பொம்மைகளுக்குள் இருந்து வெளிநாட்டு கலைஞர்கள் நடனமாடினர். முன்னதாக நிகழ்ச்சியில் இந்திய பிரெஞ்சு கலாச்சார இசை நிகழ்ச்சிகளும் நடத்தி காட்டப்பட்டன. நிகழ்ச்சி ஏராளமான பொதுமக்களின் கண்களுக்கு விருந்து படைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் நடைபெற்ற வழுக்குமரம் ஏறும் போட்டியில் வென்ற பனங்குளம் கிங்ஃபிஷர் அணிக்கு 25,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. ஏவி பேரவை சார்பில் 28வது ஆண்டாக போட்டி நடத்தப்பட்டது. 52 அடி உயரம் கொண்ட மரத்தில் கிரீஸ், விளக்கெண்ணெய், சோற்று கற்றாழை உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் ஊற்றப்பட்டிருந்தன. 5 அணிகளுடனான பல சுற்றுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வென்ற பனங்குளம் அணி பரிசு தொகையை தட்டிச் சென்றது. ஜவுளி ஏற்றுமதியை 2030ஆம் ஆண்டுக்குள் 9 லட்சம் கோடியாக உயர்த்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் ஜவுளித்துறை தொடர்பான பாரத் டெக்ஸ் கண்காட்சியை பிரதமர் மோடி நேற்று தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஜவுளித்துறை ஏற்றுமதியில் சர்வதேச அளவில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். தற்போது 3 லட்சம் கோடி ரூபாயாக உள்ள இத்துறையின் ஏற்றுமதியை 5 ஆண்டுகளில் 3 மடங்காக உயர்த்த வேண்டும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் ஜவுளித்துறையில் அந்நிய நேரடி முதலீடு 2 மடங்காக உயர்ந்திருப்பது இந்த துறையில் உள்ள வாய்ப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக பிரதமர் பேசினார். சென்னை OMR சாலை கந்தன்சாவடி அருகே பாதுகாவலர்களை கல்லால் அடித்து துரத்திவிட்டு இரும்பு பொருட்களை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மெட்ரோ பணிக்காக வைத்திருந்த இரும்பு பொருட்களை பட்டப்பகலில் ஆட்டோவில் வந்து எடுத்துச் செல்லும் நபர்களை அங்கிருந்த பாதுகாவலர்கள் தட்டி கேட்டதாக தெரிகிறது. உடனே அவர்கள் கல்லை தூக்கி எறிந்து காவலர்களை விரட்டியுள்ளனர். சம்பவம் குறித்து காணொலி காட்சி ஆதாரங்களுடன் பாதுகாவலர் அலுவலர் ஜாஃபர் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேல்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் திருப்பத்தூர், வேலூர் என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300 காளைகள் பங்கேற்றன. இதில் 120 மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த காளைகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2ஆம் பரிசாக 75,000 ரூபாயும், 3வது பரிசாக 60,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. கர்நாடக மாநிலம் பெங்களூரு மைசூரு விரைவு சாலையில் நடந்த விபத்தில் ஒரு கார் மீது மற்றொரு கார் மோதி மேலே ஏறி நின்றது. ராமநகர் மாவட்டம் சன்னபட்டா அருகே லம்பானி டாண்டா பகுதியில் விரைவு சாலையில் தடுப்பு அமைத்து பராமரிப்பு பணி நடந்து வருகிறது. இதை கவனிக்காமல் அந்த வழியாக வேகமாக வந்த கார் ஓட்டுநர் தடுப்பின் அருகே வந்து உடனடியாக பிரேக் போட்டிருக்கிறார். அப்போது பின்னால் வேகமாக வந்த காரும் உடனடியாக பிரேக் பிடித்த நிலையில் முன்னால் இருந்த கார் மீது மோதி அதன் மீது ஏறி நின்றது. நல்வாய்ப்பாக 2 கார்களில் பயணித்தவர்களும் உயிர் பிழைத்தனர். आपने देखा कितना टाइम बाद 104 நாட்களுக்கு முன்பு தொலைந்து போன வளர்ப்பு நாயை பெரும் செலவு செய்து ஹரியானாவைச் சேர்ந்த தம்பதி கண்டுபிடித்துள்ளனர். காணாமல் போன நாய் தாஜ்மஹாலுக்கு அருகே உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குர்கானைச் சேர்ந்த கோஷ், கஸ்தூரிபா தம்பதி கிரேஹவுண்ட் என்ற நாயை வளர்த்து வந்தனர். ஆக்ராவுக்கு சென்றபோது தம்பதி தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கடந்த ஆண்டு நவம்பரில் அந்த நாய் காணாமல் போகியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஹோட்டல் மீது தம்பதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அந்த நாயை தேடும் பணி நடைபெற்று வந்தது. பெரும் பொருட்செலவு செய்து 104 நாட்களுக்கு பிறகு நாயை தேடி வந்த தம்பதி ஆக்ரா பகுதியில் மீட்டுள்ளனர்.
மும்மொழி கொள்கையை பின்பற்றினால்தான் நிதி ஒதுக்குவோம் என்ற முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் இருமொழி கொள்கையே தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்க முடியும் என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எனவும் ஓபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சரின் பேச்சு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு சமம் எனவும் இந்த முடிவை திரும்பப் பெறுவது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் கொடிகாத்த குமரனின் பேரனுக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் நிலத்தரகர் சங்க தலைவர் கைது செய்யப்பட்டார். சென்னை பாலவாக்கத்தைச் சேர்ந்த 73 வயதான குமரேசன் மதுரவாயலில் உள்ள தன் நிலத்தை அபகரித்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக நிலத்தரகர் சங்க மாநில தலைவர் கண்ணன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் 10 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தலைமறைவாக இருந்த கண்ணன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றபோது அவரது ஆதரவாளர்கள் காவல்துறையின் வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். அவர்களை அப்புறப்படுத்திய பின் ஆஜர்படுத்தப்பட்ட கண்ணனுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. சென்னை துறைமுகத்தில் அதிகாரிகள் துணையோடு 100 டன் அளவில் பச்சை பட்டாணியை இறக்குமதி செய்து மோசடியில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. கொல்கத்தா துறைமுகத்தில் இறக்க அனுமதிக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பச்சை பட்டாணியை விதிகளை மீறி சுங்கத்துறை அதிகாரிகளோடு இணைந்து சென்னை துறைமுகத்தில் இறக்குமதி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் ஆணையர் சதீஷ்குமார் உட்பட 7 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மோசடி நடைபெற்றிருக்கும் நிலையில் மற்ற துறைமுகங்களிலும் அதிகாரிகள் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர். டெக்ஸ்டைல் பொருட்கள் இறக்குமதி மோசடி குறித்து விசாரிக்கும் போது பச்சை பட்டாணி இறக்குமதியில் மோசடி நடைபெற்றதை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற மாநிலங்களைப் போன்று தமிழ்நாடும் மத்திய அரசின் கொள்கைகளுக்கு இணக்கமாக சென்று கல்வி திட்டங்களுக்கான நிதியை பெற வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்தான் நம் முதன்மை மொழி என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும், அதேவேளையில் நாட்டில் அதிகமானோர் பேசுவதால் இந்தியும் தேவைப்படுகிறது என்றும் கூறினார். நாகை வேதாரண்யத்தில் கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களில் பாத்திகள் சீரமைக்கப்பட்டு மீண்டும் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளது. பருவமழையால் உப்பளங்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில் கடந்த 4 மாதங்களாக உற்பத்தி நிறுத்தப்பட்டது. வழக்கமாக ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கும் உற்பத்தி, மராமத்து பணிகள் இடையிடையே பெய்த மழை காரணமாக தாமதமாயின. இதனால் இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி இலக்கு குறைய வாய்ப்பிருப்பதாக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். தொழிலாளரெல்லாம் வேலை குறைவாக இருந்தவங்கெல்லாம் இனிமேல் வேலை இருக்குமேங்கிற சந்தோஷத்தில் ஓடிட்டாங்க. இந்த வருடம் சம்பளம்லாம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்காங்க. கரண்ட்டு பில் அதிகரித்ததுனால உப்பு வார உப்பு ஒரு நியாயமான விலைக்கு விற்றா தான் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு லாபம் கிடைக்கும். இல்லைன்னா நட்டத்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் சுற்றுவட்டார கிராமங்களில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடவனூரைச் சேர்ந்த அமுதா, பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் ஆகிய 2 பெண்கள் மற்றும் ஆரூரைச் சேர்ந்த சத்யராஜ், மோட்டாம்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேசன் என 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து 8 கிலோ குட்கா மற்றும் 30 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்திய பங்குச் சந்தைகள் 9வது நாளாக சரிவுடன் வர்த்தகமாகின்றன. காலை 10:30 மணியளவில் மும்பை பங்குச் சந்தையில் சென்செக்ஸ் 200 புள்ளிகள் குறைந்து 75,752 புள்ளிகளிலும், தேசிய பங்குச் சந்தையின் நிப்டி 58 புள்ளிகள் இறங்கி 22,870 புள்ளிகளிலும் வர்த்தகமாயின. பங்குச் சந்தைகளிலிருந்து தொடர்ச்சியாக அந்நிய முதலீடுகள் வெளியேறுவது, நிறுவனங்களின் காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் வெளியாவதும் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 8 வர்த்தக நாட்களில் மும்பை பங்குச் சந்தையின் சென்செக்ஸ் 2,644 புள்ளிகளும், தேசிய பங்குச் சந்தையின் நிப்டி 810 புள்ளிகளும் சரிந்துள்ளன. டெல்லியின் புதிய முதலமைச்சர் வரும் 19ஆம் தேதி தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் டெல்லி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெறும் என்றும், இதில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுபவர் நாளை பதவியேற்பார் என்றும் தகவல் வெளியாகியிருந்தது.
இந்த நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் 19ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாறில் மதம் பிடித்து சுற்றி வரும் படையப்பா யானை சாலையோர கடைகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியுள்ளது. மிகவும் சாந்தமான அன்பான யானை என மூணாறு வாசிகளாலும் சுற்றுலா பயணிகளாலும் பாராட்டு பெற்று வந்த படையப்பா யானைக்கு சமீபத்தில் மதம் பிடித்ததாக வனத்துறை அறிவித்தது. இந்நிலையில் மாட்டுப்பட்டி பகுதிக்கு வந்த யானை சாலையோர கடைகளை ஆக்ரோஷமாக நொறுக்கியதை அடுத்து வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி யானையை வனத்திற்குள் விரட்டினர். எனவே முன்பு போல் படையப்பாவிடம் நெருங்க வேண்டாம் எனவும் கவனத்துடன் இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டவர்கள் வீடு வாங்குவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் குடியிருப்புகளின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அந்நாட்டவர்களையே சொந்த வீடு வாங்க இயலாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனையடுத்து தங்கள் நாட்டில் வீடு வாங்க வெளிநாட்டவர்களுக்கு வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டின் வீட்டு வசதித்துறை அமைச்சர் கிளேர் ஓல்லில் தெரிவித்துள்ளார். இந்த தடை 2027ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த தடை ஆஸ்திரேலியாவில் குடியேற விரும்பும் இந்தியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பேய் ஓட்டுவதாக கூறி நடுவீதியில் பெண்ணை மது குடிக்க வைத்து துன்புறுத்திய போலி சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருத்தணி அருகே காந்தி ரோடு 2வது தெருவில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துள்ள பழனி என்பவரிடம் ஒரு பெண்ணை உறவினர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். அந்த பெண்ணுக்குள் ஆண் பேய் புகுந்ததாக கூறிய பழனி நடுவீதியில் அப்பெண்ணை அமர வைத்து பிரியாணி, மது, புகையிலை, பீடி ஆகியவற்றை கொடுத்து குடிக்க வைத்ததுடன் அதனை செல்போனில் வீடியோ எடுத்தார். 1 மணி நேரத்திற்கு மேல் பொதுவெளியில் பெண் கொடூரமாக துன்புறுத்தப்பட்டதைக் கண்டு அவ்வழியே வந்த குழந்தைகள் அச்சமடைந்து ஓடினர். பலர் கடைகளை மூடிவிட்டு சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக போலி சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாது மணல் கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கையை தொடரலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக தாது மணல் எடுப்பது தொடர்பாக தனியார் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. அதில் சிறு தவறுகள் கூட சமுதாயத்தை அரித்துவிடும் என்பதால் அதை அனுமதிக்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தாது மணல் விவகாரத்தில் அரசுக்கு 5832 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக ககன்தீப் சிங் குழு அளித்த அறிக்கையை ஏற்பதாக தெரிவித்த நீதிபதிகள் அதை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கவும் குடோன்களுக்கு சீல் வைக்கவும் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மனசை பிரம்ம படிக்கக்கூடிய அளவில் இது ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இது பெரிய ஸ்கேம். இந்தியா சுதந்திர இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஸ்கேம்ஸில் இது ஒரு பெரிய ஸ்கேம். இது 1.50 crore மெட்ரிக் டன்ஸ் ரா சாண்ட் எடுத்ததாக ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய கணக்கில் 3லேருந்து 4 கோடி டன்னு இல்லை 6லேருந்து 7 கோடி டன்னு அப்படின்னு நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கத்ரா மற்றும் ஸ்ரீநகர் பகுதிகளுக்கு இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையின் தொடக்க விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தின் வழியே இந்த ரயில் இயக்கப்பட இருந்த நிலையில் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கத்ரா மற்றும் ஸ்ரீநகர் இடையிலான வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை இன்று தொடக்கி வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது ரத்து செய்யப்பட்டு பிப்ரவரி 21 அல்லது 22ஆம் தேதிகளில் சேவை தொடக்கி வைக்கப்படும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழா காரணமாக பிரதமர் நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தின் 46% பகுதிகளில் நிலநடுக்கம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பிருப்பது ஆய்வின் முடிவில் தெரியவந்துள்ளது. மலைப்பிரதேசமான இமாச்சலில் பருவமழை காலத்தில் மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கமான ஒன்று. இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உத்தராகண்ட் மற்றும் இமாச்சலின் பல இடங்களில் திடீரென வீடுகளில் விரிசல், நிலத்தில் பிளவு ஏற்பட்டது. இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட ரோபார் IIT குழுவினர்
இமாலய மலைத்தொடருக்கு நெருக்கமாக இருக்கும் இடங்களில் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் சாத்தியம் அதிகம் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து 1600 மீட்டர் உயரம் கொண்ட இடங்களே அதிக பாதிப்புகளை சந்திக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் வெப்பநிலையும் கணிசமாக சரியக்கூடும் எனவும் ஆய்வின் முடிவில் கண்டறியப்பட்டுள்ளது. தனது குழந்தைக்கு எலான் மஸ்க் தான் தந்தை என்று அமெரிக்காவைச் சேர்ந்த வலதுசாரி செயற்பாட்டாளர் ஆஷ்லே கிளேர் தெரிவித்திருந்தது சர்ச்சையான நிலையில் ஆஷ்லே கிளேருக்கு எலான் மஸ்க் புதிய வீடு ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எலான் மஸ்கை தனது 21வது வயதில் சந்தித்ததாகவும் அப்போது அவருக்கு 51 வயது என்றும் கூறிய ஆஷ்லே கிளேர் இருவருக்கும் பிறந்த குழந்தையை ரகசியமாக வளர்க்க மஸ்க் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்திருந்தார். இதனிடையே ஆஷ்லே கிளேரின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள எலான் மஸ்க் ஐயோ என்ற ஒற்றை வரியில் எக்ஸ் தளத்தில் பதிலளித்துள்ளார். ஏற்கனவே எலான் மஸ்கிற்கு 3 மனைவிகள் மூலம் 12 குழந்தைகள் உள்ள நிலையில் இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளாக மாறி வருகிறது. கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக செயற்பாட்டாளர் ஜஹபர் அலி கொலை வழக்கில் விளக்கம் கேட்டு வருவாய் மற்றும் கனிமவளத்துறைக்கு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜஹபர் அலி குற்றஞ்சாட்டிய கல்குவாரிகள் விதிகளோடு செயல்பட்டனவா, விதிகளை மீறியிருந்தால் கல்குவாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பன குறித்து விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஜஹபர் அலி ஏற்கனவே புகார் தெரிவித்திருந்த மனுக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா என்பது குறித்தும் விளக்கமளிக்க வருவாய் மற்றும் கனிம வளத்துறைக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அவர்கள் தரும் விளக்கத்தை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிபிசிஐடி தெரிவித்துள்ளது. தலைநகர் டெல்லியை தொடர்ந்து பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டது. தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் ரிக்டர் அளவுகோலில் 4 புள்ளி அளவிற்கு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் கட்டடங்கள் குலுங்கியதால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் பதறி அடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர். டெல்லி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர். இதேபோன்று பீகார் மாநிலத்தின் சாவன் பகுதியிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. டெல்லியை போன்றே அங்கும் ரிக்டர் அளவில் 4 புள்ளிகளாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் பற்றிய காட்டுத்தீ அணைக்கப்பட்டது. நாளை மலையில் திடீரென ஏற்பட்ட தீ 5க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பரவியது. தீயால் தேக்கு, மலைவேம்பு, தோதகத்தி உள்ளிட்ட மூலிகை மரங்கள் எரிந்து சேதமாகின. மலையில் வசிக்கும் மான், கரடி, நரி உள்ளிட்ட வனவிலங்குகள் வேறு பகுதிக்கு இடம்பெயரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதையடுத்து வனத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 121 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். 16 கோயில்களில் 24 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலக கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 50 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 7 கோயில்களில் 15 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் சேலம் பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட காடையாம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம், கிருஷ்ணகிரி பதிவு மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட பாகலூர் சார் பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றையும் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் திறந்து வைத்தார்.